ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ரிசல்ட் டேட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 12th ரிசல்ட் வந்து May 6th ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷனுக்கான டேட்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருக்கிறதுனால பேப்பர் கரெக்ஷனில் எதுவும் டிலே ஆகுமா அப்படின்றதுலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். பட் பேப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து 12th பேப்பர் கரெக்ஷனில் எந்த ஒரு டிலேவும் கிடையாது. ஏன்னா ஏப்ரல் 19 தான் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுடைய 12th பேப்பர் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ 12th பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு அவங்களுடைய மார்க் என்ட்ரு பண்ணுறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் என்ன பிளான் பண்ணாங்களோ அது பிரகாரமே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு May 6th ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட்டில் தேதியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.